இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டுடே சண்டே ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓகே வெஜிடபிள்ஸ் பிரியாணியும் வெங்காய பச்சடியும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் 3 பிரியாணி இலை, 3 பட்டை, அன்னாசி பூ 3, ஜாதிபத்திரி 3, கடல் பாசி, ஏலக்காய் 3, மராட்டி மூக்கு 2, கிராம்பு 3, அப்புறம் கசகசை. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுடலாம். ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது 2 தக்காளி மிக்ஸில் அடித்ததை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அழகாக ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது வெட்டி வச்ச பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறனால அதையும் லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன கேரட்டையும் ஆட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூனு மிளகாய் தூள், 1 ஸ்பூனு பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா மொத்தத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவிலையும் மஞ்சத்தூள் இருக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா அழகாக வாசனை வர அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சூப்பராக பரட்டி விடுங்க. எல்ஜி பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கு அடுத்தது 1 கப்பு தயிரை அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அலசி எடுத்து வச்ச 2 டம்ளர் அரிசியை இப்போ அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். ஒரு சின்ன கொதி வர வரைக்கும் அப்படியே லைட்டாக குக்கரை மூடாமலே வச்சுக்கோங்க. அது வந்ததுக்கப்புறம் குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா அது குக் ஆகட்டும். நல்லா வெந்துருச்சு, விசில் சவுண்டு வந்துருச்சு. நான் 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது நீல வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 அதை ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப்பு தயிர் நல்லா சேர்த்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வெங்காய பச்சடி ரெடி ஆகிட்டு இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஊற விடுங்க. இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாசனையே சும்மா கம கமன்னு இருக்குங்க. நல்லா அழகாக தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காய பச்சடியும் பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.